வெல்கம் டு அவர் சேனல். இன்னிலேருந்து நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னா, ஒரு நியூ சீரீஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம கிராமர், வெக்காப் அண்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருந்தோம். இது கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா, ஒரு அஸ் அ பிகினராக எப்படி ஒரு பேராகிராஃப் கொடுத்தா, தமிழில் ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு லைனோ கொடுத்தா அதை எப்படி இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் சீக்வென்ஸாக நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக வர கிராமர்ஸ் அண்டு வெக்காப் எல்லாமே நம்ம பார்ப்போம். அது நீங்கள் அந்த வீடியோலேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போக போக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் ஃப்யூச்சரில் உங்களால் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் உங்களால் இந்த மாதிரி பேராகிராஃப் ரைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு உங்களோட சைடில் இருந்தும் கோஆப்ரேஷன் இருக்கணும். நீங்களும் என் கூட சேர்ந்து பேராகிராஃப் ரைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு எந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேராகிராஃபை ரீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எதை பற்றி சொல்ல வராங்க, எந்த ஒரு கோர்வையில் இந்த பேராகிராஃபை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, கிராமத்து வாழ்க்கை எப்போதும் நகர வாழ்க்கையை விட மாறுபட்டதாக இருக்கும். கிராமத்தில் வானம் எப்போதும் தெளிவாக இருக்கும். மலர்கள் மற்றும் மரங்கள் புதுமையாக இருக்கின்றன. காலை நேரத்தில் காகங்கள் கரைகின்றன. மாடுகள் புல் மேய்ந்து திரிகின்றன. மாலையில் விவசாயிகள் தங்கள் விவசாய வேலையை முடித்து வீடு திரும்புவர். இதர கிராமவாசிகள் பசுமாட்டு பாலினை கறந்து சந்தையில் விற்பனை செய்கின்றனர். கிராமத்தில் சலசலப்பு குறைவாகவும் அமைதியும் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்றதான் இந்த பேராகிராஃபு. இதை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நேச்சரை பற்றி டெய்லி யூஸ்வலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு, இல்லை நேற்று நடந்த கதையோ இல்லை நாளைக்கு நடக்க போகிற கதையோ நமக்கு சொல்லவே இல்லை. ஒரு நேச்சரை பற்றி அஸ் யூஸ்வலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொல்லும் போது இதிலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யூஸ்வலாக நடக்கிற விஷயம் அதை பற்றி நம்ம ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோம்னாலே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க நம்ம இதை எப்படி பேராகிராஃபை ரைட் பண்ணுறதுன்னு லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிராமத்து வாழ்க்கை எப்போதும் நகர வாழ்க்கையை விட மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணதில் தெரிஞ்சிருக்கும் கிராமத்து வாழ்க்கையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு கிராமத்து வாழ்க்கையை பற்றின பேராகிராஃப் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, வில்லேஜ் லைஃப். ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க அப்படின்ற போது நம்ம அதை இஸ்ன்னு தான் எழுதுவோம். கிராமத்து வாழ்க்கை என்பது, கிராமத்து வாழ்க்கை ஒரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இஸ் தான் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இஸ்ன்றது என்பது ஒரு அந்த மாதிரி ஒரு சிங்குலர் சிங்குலர் விஷயத்தை பற்றி சொல்ல வர்றதுனால நம்ம இஸ்ன்னு போடுவோம். ஓகே, வில்லேஜ் லைஃப் இஸ் எப்போதும் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோன்னா, ஆல்வேஸ். வில்லேஜ் லைஃப்பை இந்த லைனில் எதோட கம்பேர் பண்ணுறாங்க, அர்பன் லைஃப் நகர வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வில்லேஜ் லைஃப்பையும் அர்பன் லைஃப்பையும் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாறுபட்டு இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோன்னா டிஃப்ரெண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஃபரண்ட். எதுலேருந்து மாறுபடுது, அர்பன் லைஃப்லேருந்து மாறுபடுது. இருந்து அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுற கன்ஜெக்ஷன் அப்படி என்னன்னா ஃப்ரம், அர்பன் லைஃப். ஓகே, இதுதான் இந்த லைன். நெக்ஸ்ட் லைன் வந்தோம் அப்படின்னா, கிராமத்தில்
வானம் எப்போதும் தெளிவாக இருக்கும். கிராமத்தில் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா இன் வில்லேஜ்ன்றது வந்து கிராமத்தில் அப்படின்றத வந்து குறிக்கும். ஓகே, கிராமத்தில் வானம் எப்போதும் தெளிவாக இருக்கும். வானம் அது வந்து வானத்தை பற்றி சொல்கிறனால ஸ்கை இஸ் ஆல்வேஸ் கிளியர். கிளியர்னா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மலர்கள் மற்றும் மரங்கள் புதுமையாக இருக்கின்றன. மலர்கள் ஃப்ளவர்ஸ், இதை ஃப்ளவர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஃப்ளார்ஸ் அண்ட் ட்ரீஸ். இங்கே ரெண்டு எப்படி சொல்கிறது, சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கனால ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டை பற்றி பேசினாங்க அப்படின்னா நம்ம ஆர் சேர்க்கணும். ஏன்னா இது ப்ளூரல். சிங்குலர் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசினாங்கன்னா இஸ் அப்படின்ற வேர்ப் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு சப்ஜெக்ட் பற்றி பேசினாங்கன்னா நம்ம ஆர்ன்ற வேர்ப் ஆட் பண்ணணும். ஓகே, இது ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஃப்ளார்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆர் ஃப்ரெஷ், புதுமையாக இருக்கின்றன அப்படின்றதுக்கு வந்து ஒரு கரெக்டான இங்கிலீஷ் வேர்ட் ஃப்ரெஷ். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை நேரத்தில் காகங்கள் கரைகின்றன, மாடுகள் புல் மேய்ந்து திரிகின்றன. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ் எழுதலாம்னா, காலை நேரத்தில் அப்படின்றத இன் தி மார்னிங்கில் என்ன நடக்குது, காகங்கள் கரைகின்றன. க்ரோஸ் மெல்ட்னா கரைகிறது. ஓகே, கமா. அண்ட் மாடுகள் புல் மேய்ந்து திரிகின்றன. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, cows graze on the grass. okay, cows graze, actually கிரேஸ்னா மேய்கிறது, ஆன் தி புல் மேலே மேயுது. ஓகே, இதுதான் இந்த லைன். நெக்ஸ்ட் லைன் வந்தோம் அப்படின்னா, மாலையில் விவசாயிகள் தங்கள் விவசாய வேலையை முடித்து வீடு திரும்புவர். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, மாலையில் அப்படின்னா இன் தி ஈவினிங் என்ன நடக்குது, விவசாயிகள் தங்கள் விவசாய வேலையை முடித்து வீடு திரும்புவர். விவசாயிகள் ஃபார்மர்ஸ். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு வேர்ப் தான் ஆட் பண்ணணும். இங்கே என்னென்னா அவங்க வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஃபினிஷ்டா இங்கே வந்து வேர்ப். ஃபினிஷ் தேயர் அவங்களோட. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு. ஃபினிஷ் தயார் ஃபார்ம் ஒர்க், விவசாய வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புவர். அண்ட் ரிட்டர்ன் டு ஹோம். ஃபினிஷ் தயர் ஃபார்ம் ஒர்க், விவசாய வேலையை முடிச்சுட்டு அண்ட் ரிட்டர்ன் டு ஹோம், வீடு திரும்புவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர விவசாயிகள் பசுமாட்டு பாலினை கறந்து சந்தையில் விற்பனை செய்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா, அதர். கிராமவாசிகள்னா வில்லேஜர்ஸ். அவங்களோட ஒர்க் என்ன, மில்கிங்னா பால் கறக்கிறது. மில்கிங் தி கவுஸ், பசுமாட்டு பாலினை கறந்து அதை வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. செல் த மில்க். Sell the milk in the market. அந்த மில்கை மார்க்கெட்டில், இந்த மில்க் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்றது தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராமத்தில் சலசலப்பு குறைவாகவும் அமைதியும் நிறைந்து காணப்படுகிறது. கிராமத்தில் அப்படின்றத நான் எப்படி எழுதணும்னு சொன்னேன், இன் village
less noisy அப்படின்னா சவுண்டு குறைவாக, இரைச்சல் குறைவாகவும், and full of peace அமைதியும் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்றத தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த பேராகிராஃபை ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி தமிழ் பேராகிராஃபை இங்கிலீஷ் பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆப்ஜெக்டோ, ஒரு அட்ஜெக்டிவோ, இல்லை ஒரு அட்வர்போ, இல்லை நவுனோ ப்ரொனவுனோ நம்ம சேர்த்து தான் எழுதணும். ஓகே, அந்த மாதிரி தான் வந்து ஒரு சென்டென்ஸோட ஃபார்மே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் வில்லேஜ் லைஃப்ன்றது சப்ஜெக்டு, இஸ்ன்றது வேர்பு, ஆல்வேஸ் அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம், அட்வர்பு, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அர்பன் லைஃப். நெக்ஸ்ட்டு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அர்பன் லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சப்ஜெக்டு, வேர்பு, அதுக்கப்புறமா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டோ, அட்ஜெக்டிவோ, அட்வர்போ அந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ்லேயே அட்வர்பு, அட்ஜெக்டிவு, ஆப்ஜெக்ட்டு எல்லாத்த பற்றியுமே நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அந்த வீடியோஸில் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் எழுதணும். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எப்படி எழுதணுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்படி தான், ஓகே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி தான் எழுதுகிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். பட் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நிறைய வீடியோஸ் ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ நம்ம ரெகுலராக பார்க்கும் போது தான் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளாலையும் ஒரு பேராகிராஃபோ எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஓகே, ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற உங்கள் சஜஷனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.